என்னுடைய கிருபையில தொடர்ந்து பெருக்கத்தை குறித்து பார்த்து வருகிறோம். ஏனென்றால் இந்த மாதிரியுடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். அப்படியாக முதலாவது ஒரு செய்தி பார்த்தோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால. என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே தேவன் கையில கொடுத்தாதான் அவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தா அது பெருகாது. யார்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கணும்? அதுக்கு நம்ம உதாரணமா 5 அப்பம் 2 மீன் அந்த சம்பந்தப்பட்டதை பார்த்தோம். எத்தனை பேர் கொடுத்துட்டீங்க? முழுசா கொடுத்துருக்கீங்களா? உங்களை எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? நம்மளை கூட கொடுத்துருவோம். ஆனா அந்த காசை கேட்டா மட்டும் கொடுக்க வராது. என்னைய வச்சுக்கோங்க ஆண்டவரே, இதை மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்போம். ஏன்னா நம்ம மைண்ட்ல அப்படி செட் பண்ணிட்டாங்க, இது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் தேவன் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நகையை கலட்டு, சிலரெல்லாம் இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்றதுக்கு காரணம் சில நேரங்கள்ல சிலரை நான் சொல்றேன், சரிங்களா? அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணும். ஏன்னா அவங்க கண் அது மேல அதிகமா நோக்கமா இருக்கும். அவங்க முதல்ல அதைத்தான் வந்து தேவனுக்கு மேல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சிலரை தான் அவருக்குள்ள கொண்டு வர டியூன் பண்றதுக்காக நீ இப்படி இரு அப்படி இருன்னு சில விஷயங்களை அவருக்கு சொல்லுவாங்க ஒழிய அதை பார்த்துட்டு யூனிஃபார்ம் மாதிரி எல்லாரும் அப்படி போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தேவனை விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு, அதைத்தான் நீ விடு அப்படின்னு பாரு. இந்த இடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதையே நீ வச்சிருக்க முதல்ல அப்படின்னு பாரு. இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்கவுங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதனால இதுலதான் பரிசுத்தம் அதுலதான் பரிசுத்தம்ங்கிறது வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படவில்லை. சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டு போட்டிருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் வந்து அவங்க வந்து கோல்டெல்லாம் போடக்கூடாது, அவங்களாம் வச்சுதான் என்ன பண்ணாங்க, சுரூபங்களெல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி நிறைய பைபிள் எடுத்துக்காம அதெல்லாம் பைபிள் எப்பயுமே இங்கே ஒன்று அங்கே ஒன்று படிக்கக்கூடாது. என்ன சொல்ல போனா, நீங்களும் நானும் காலை மிதிச்சிட்டு இருக்கிற அந்த பூமிக்கு கீழே தான் தங்கமே இருக்கு. புரியுதா? அந்த அளவுக்கு நீங்க தங்கத்தை வச்சா தங்கம் உங்களை வந்து டாமினேட் பண்ணாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தங்கத்தை உங்க பாதத்துக்கு கீழே தான் வச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் கூட படைச்சு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல எல்லாம் உங்களுக்கு கீழே தான் வச்சிருக்காரு. அதை நீங்க கீழே கத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே உங்க தலைக்கு மேல ஏறி உங்களுக்கு எடுக்காது. நிறைய பேர் அப்படியே ஒரு கிராம் கோல்டு வாங்கிட்டாலும் உலகத்திலே பெரிய என்னமோ அப்படியே தேவனுக்கிட்ட ஒரு 100% நெருங்கின மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக எதுவுமே வாங்க வேண்டாம்னு சொல்லல. பட் எப்பயுமே சோர்ஸா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா யாரைத்தான் வைக்கணும்? ஆமென். என் வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதனால நான் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேங்கிறது வேற. நீ தேவனுக்குள்ள நீ வளர வளர அது எல்லாம் உன்னை தேடி வருங்கிறது வேற. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் வந்து அது ஆசீர்வாதமா இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்காக சர்ச்சுக்கு கூட வராம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நல்லா வேலை செய்யணும், இப்பதான் வாய்ப்புகள் வந்திருக்கு, நம்ம எப்படி நம்ம அதை மிஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, முதலாவது யாரை வைக்கணும்? தேவன். ஏன்னா நம்ம பெருக்கம் ஆசீர்வாதம் பேசுறதுனால நிறைய பேர் வந்து இவங்க வந்து ஃபுல்லா மெட்டீரியலாவே மைண்ட் செட் இருக்கும் போல. அப்படிலாம் இல்லை. நம்ம எதுவுமே கிளியரா மக்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீ வந்து எதையும் தேடி போக தேவை, நீ தேவனை தேடு, மற்றதெல்லாம் ஒன்றை தேடி வரும். அவ்வளவுதான், சிம்பிளா, அவ்வளவுதான். அதுதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அதுதான் ஒரு பிளெஸிங்கான வாழ்க்கை. அப்போஸ்தலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முத தேவாவியானவரை பெற்றுக்கொள்றாங்க எல்லாரும். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அங்க நடக்கிற அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து ஆதிகால திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னு அப்போஸ்தலர்கள் 2:3 நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு போய் என்ன பண்றீங்க? ஊழியக்காரங்களோட பாதத்துல கொண்டு போய் போடுறீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய அன்புக்கு முன்னால, தேவனுடைய வல்லமைக்கு முன்னால இவ்வளவு பெரிய தேவனே நான் வாங்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் மேல யாரை சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? தேவனை சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்க பாதத்துல கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம், நீங்க எல்லாத்துக்கும் தேவை இல்லாதவங்களுக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற அளவிற்கு அவங்க எப்படி இருந்தாங்க? மனதுல சந்தோஷமா கொடுத்தாங்க. யாரும் கஷ்டமா இப்பெல்லாம் கூட உங்களை உடனே கேட்டுருவாங்க, நாளைக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க, அப்படிலாம் இல்லை. ஆனா நீங்க தேவனோட அன்புல நிரம்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். நீங்க அப்படி அவர் கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி தருவாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து ஒளி மறுபடியும் உங்கள்கிட்ட தான் ரிட்டர்ன் வரும். ஏன்னா அந்த உலகத்துல நீங்க வேற எதுல போட்டா கூட ரிட்டர்ன் வராம போகலாம். எல்லாத்துலயும் ஏமாத்துறாங்க, இன்சூரன்ஸ்ல ஏமாத்துறாங்க, பேங்க்ல டாக்ஸ்ல ஏமாத்துறாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல வாங்கி போட்டா எல்லாம் கூடிரும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே ஒரு நாள் மாறி போகும் இல்லையா? இந்த வயநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கலே பயங்கரமான லாட்ஜஸ், அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அங்கே கட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன், அவ்வளோ அழகா இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு எவ்வளவு முதல்ல இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் கோடிக்கணக்கில் போட்டு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். கணக்கு போட்டிருப்பாங்க, நம்மகிட்ட இருக்கிற மதிப்பு அடுத்த வருஷம் இப்படி கூடிரும், அடுத்த வருஷம் அப்படி கூடிருன்னு. ஒரு ஓவர் நைட்ல எல்லாம் அப்படி போகணும், யாருக்கா தெரியுமா? தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய கண் என்னைக்குமே பொருள்கள் மேல, ஆண்டவர் கொடுத்த அது மேல பெருசா நினைச்சு ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதை சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்றது, ஆசீர்வாதம் தேவன் அதிகமா கொடுத்துட்டாரு, இன்னைக்கு கூட கூப்பிடுறாங்க வேலைக்கு, இன்னைக்கு கூட இப்படி இருக்கு அப்படின்னு. அப்படி ஒண்ணு வேலைக்கு தேவன் எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. இதை உபாகமம்ல நமக்கு கிளியராகவே சொல்லியிருக்காரு. உபாகமம்ல என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இப்படிதான் செய்வோம்னு அவருக்கும் தெரியும். நம்ம மக்கள் எப்பயுமே எங்கேயாவது கோட்டை விடுவாங்கன்னு தெரியும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11 இருந்து படிங்க. இங்க இருக்கு மைக். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பைபிள் இல்லையா? ஏன் பைபிள் எடுத்துட்டு வரல? ஸ்கூலுக்கு புக் இல்லாம போவீங்களா? ஸ்கூல்ஸ்க்கு யாரும் புக் இல்லாம பேக் இல்லாமலாம் போவீங்களா கையாட்டிக்கிட்டு? போக முடியாதுல்ல. உள்ளே எதுக்குமா வந்திருக்கீங்க அப்படின்பாங்க. செல்லே பார்த்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா செல்லில் நம்ம பார்க்குறதுல வந்து தேவையில்லாமல் உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் அப்போ தான் வரும், திடீர்னு அப்போ தான் கூப்பிடுவாங்க யாராவது. அதனால அதெல்லாம் இனிமேல் வரப்போகிற நாட்களில் சர்ச்சில் சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வந்த உடனே சர்ச்சில் செல்லை என்ன பண்ணிடணும், ஒன்று சைலண்டில் போட்டுறணும், அல்லது என்ன பண்ணிடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அடுத்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. அதெல்லாம் சொல்லித்தர அளவுக்கு தேவையில்லை நினைச்சோம், ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அடுத்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அமைதி காக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாசப்பட்டு சபைக்கு வர்றதுக்கு காரணமே என்ன, இந்த வார்த்தையை கேட்கதான். அப்போ அதையே கேட்க முடியலன்னு அப்புறம் இதுக்கு வந்தது வேஸ்ட்டு. நாங்களும் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது வேஸ்ட்டு, நீங்களும் இவ்வளோ தூரம் காலையில் எந்திரிச்சு கிளம்பி வர்றது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் இல்லையா? சொல்றது உண்மையா இல்லையா? 2 பேர் தான் ஆமேன்னு சொல்றாங்க. மற்றவங்களும் புரியலையோ? புரியுதா புரியலையா? புரியுது. ஸ்கூலுக்கு போயிட்டா நாங்கள் எதுவுமே கற்றுக்கிறாம வந்தால் வேஸ்ட். அதே போல் சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போனால் டோட்டலி அது வேஸ்ட்டு. பட் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை, பட் சொல்ல வேண்டியது சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஏன்னா அடுத்தடுத்து சபை வளரும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸாக வரக்கூடாது. ஓகே, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு வார்னிங்ஸ் பாத்தீங்களா? இதெல்லாம் பைபிள்ல இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் புதிய ஏற்பாட்டிலேயே போறதுனால இவ்வளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பைபிள்ங்கிறது ஹோல். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு கீஸே எங்கே தான் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. பழைய ஏற்பாடு எல்லாம் புதிய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு இல்லை. அப்போ இங்கே நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாரு தேவன்? வார்ன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, சில வார்னிங்ஸ் கவனமாக கேளு. வார்னிங் தேவன் பண்ணுவாரா? ஆனால் நல்ல அப்பா பிள்ளைய டிசிப்ளின் பண்ணுறது சகஜம் தானே, உண்மை தானே? நீங்கள் நல்ல அம்மா அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை வார்ன் பண்ணி டிசிப்ளின் பண்ணுவீங்களா இல்லையா? இல்லைன்னா விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஏதோ என்ன சொல்கிறது, ஊர் பெரிய அறியாத பிள்ளை தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது நல்லா இருந்தா என்ன, எப்படி போனா என்ன அப்படின்னு. அக்கறை இருக்கிறவங்க மேலே தான் என்ன வரும்? தேவனுடைய கவனம் வரும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லணும். வார்னிங்ஸ் இருக்கும், டிசிப்ளின்ஸ் இருக்கும், எச்சரிக்கை செய்வார். ஏன்னா நீ எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமென். அப்ப இங்க தேவன் சொல்றாரு, ஆசீர்வாதம்லாம் சரிதான், பெருக்கெல்லாம் சரிதான், ஆனா நம்ம புத்தி பாருங்க இப்படி போக சான்சஸ் இருக்கு. என்ன மாதிரி போக சான்சஸ் இருக்கு?
ஆசீர்வாதம் வந்தோனையும் பெருக்க வந்தோனையும் நல்ல லைஃப்ல இப்பெல்லாம் வரீங்க, ஆளாளுக்கு ஒரு ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் இருக்கும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ப்ரேயர் பாயிண்ட்ஸே இல்லாத நேரத்துல நீங்க சர்ச்சைக்கு வர்றதான் பெருசு. இத்தனை பேருக்கு புரியுது. என் லைஃப்ல இப்ப யோசிச்சு ப்ரேயர் பண்றது எதுவுமே இல்லைங்க. இருந்தாலும் நான் ஆண்டவர்கள்லாம் நன்றி செலுத்தி துதிக்க வந்திருக்கேன்னு சொல்றதுதான் பெருசு. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் இந்த வாரம் என்ன ஒண்ணு, சரி அப்படி போவோம் இப்படி போவோம் என்ஜாய் பண்ணுவோம். ஆனா ஒரு சிலருக்குலாம் அடியில் அப்படியே நெருப்பு வைக்கிற மாதிரி நம்ம லைஃப்ல அப்படியே காலுக்கு அடியில நெருப்பு, தலைக்கு மேல நெருப்பு இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், ஐயோ இன்னைக்கு ஆண்டவருக்கு மட்டும் போய் சர்ச்சைக்கு போலன்னா அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி வருவோம். அப்படி இல்லை, எல்லா சூழ்நிலையும் தேவனை தேடுகிற உணர்வு உள்ள இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இங்க சொல்றாரு 11 அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, உன்னை இப்ப எங்க இருந்து எங்க கூட்டு போக போறேன், கானான் தேசத்துக்கு கூட்டு போக போறேன். எங்க கூட்டு போக போறேன்? கானான் தேசம் சாதாரண இல்லை. எப்பயுமே தேவன் கொடுத்தாருன்னா சூப்பரா கொடுப்பாரு. எப்பயுமே தேவனுக்கு எப்படி கொடுப்பாரு, அவர் லெவலுக்கு தான் கொடுப்பாரு, சூப்பரா கொடுப்பாரு. அப்ப அது அருமையான தேசம், பெஸ்டானது, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்வு வாழ போற ஒரு அருமையான ஒரு தேசம். இப்படிலாம் இருக்குமா? ஏன்னா அங்க எகிப்துல எப்படி இருக்கிறாங்க, ராஜ வாழ்க்கையா வாழ்றாங்க, அடிமைத்தனத்துல இருக்காங்க. மனுஷன் இன்னைக்குமே பாவத்துல இருக்கும் போது அடிமையா தான் இருக்கிறான். 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நாயா சீரழிய வேண்டியது இருக்கு இல்லையா? இல்லைங்க நீங்க யாரும் சொல்லிடுவீங்களா? அப்போ தேவன் நீங்க எல்லாமே அப்படியே அபரிமிதமா கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆயிருது, அப்படியே உடம்புல அப்படியே சோம்பேறித்தனம் வந்துருது, சொகுசு வந்துருது. 9 மணிக்கு சர்ச்சை அனுப்பிசாம லைவ்லயே பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு கொஞ்சம் இப்படி போட்டு சாப்பிட்டா என்ன, இது பேசாம எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்படியே எல்லாத்தையும் கெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். ஏன்னா இது மனுஷர்களுடைய பேசிக் மென்டாலிட்டி. அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் கூட அடிக்கடி எதிரிகள் கையில மாட்டப்படுறதுக்கு காரணம் என்ன, இப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போன நேரம் எல்லாம், அந்நிய தெய்வங்களை வணங்குற நேரம் எல்லாம் என்ன பண்றாங்க, இப்படி போய் அடிமைத்தனத்துல மாட்டி ஐயோ அம்மான்னு அப்புறம் கதறுவாங்க, கூப்பாடு போடுவாங்க. அப்புறம் ஆண்டவர் வந்து விடுதலை செய்வார். இதான் நம்ம கூட பசங்களை சொல்லி பாருங்க, இப்படி போகாத அதை செய்யாதன்னு அப்படிதான் செய்வேன்னு செய்வாங்க. அப்புறம் கீழே விழுந்து கிடந்தா மட்டும் நீங்க போய் தூக்காம போயிட போறீங்களா? இல்ல, என் பிள்ளையாச்சும் தூக்கி சரி பண்ண. ஆனா இந்த வலி வேதனை யாருக்கு, அவனுக்கு வலிக்குமா எனக்கு வலிக்குமா? அதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. என்னதான் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வலி எடுத்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியாது. இவன் வலி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இல்லையா? ஆகவேதான் தேவன் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றாரு. அப்ப இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. என்ன பண்ணிக்கு? அப்பனா என்ன அர்த்தம்? மறக்க சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ற உண்மையா பொய்யா? நிறைய நேரம் நமக்கே என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படியே என்னடா ஒரு மாதிரி போன மாதிரி இருக்கே அப்படின்னு. மறவாத படிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாத படிக்கும். இவ்வளவு தூரம் நம்ம பிரசங்கம் பண்ணாலும், ப்ரீச் பண்ணாலும், பைபிள் உங்க கையில இருந்தாலும், காலையில எந்திரிச்சு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு சொன்னாலும், நைட் உட்காந்து இந்த மாதிரி ப்ரேயர்ல சொன்னாலும், அதை ஃபாலோ பண்ணாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கு நீங்க தான் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கும். அவங்களுடைய லைஃபுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. நான் வந்து 24 மணி நேரம் உங்களை பிடிச்சிட்டே இருக்க முடியாது. 24 மணி நேரம் இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க, என் கையில கொடுக்கப்பட்ட ஆத்மா வச்சு இது எப்படி இருக்கு 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் தேவன் எச்சரிக்கை யாருக்கு விடுவிக்கிறாரு, அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகும், உன் ஆத்மாவுக்கு நீ தான் பொறுப்பு. அதனால நம்ம ஊர்ல சொல்றாங்க, உன் வாழ்க்கை உன் கையில அப்படின்றாங்க இல்லையா? அப்ப நம்ம வந்து அடுத்தவங்களே குறை சொல்லுவோம். அந்த பாவத்துல வந்த பிறகுதான் அந்த மாதிரிலாம், அவனால எப்படி ஆயிடுச்சு, இவனால எப்படி ஆயிடுச்சு. நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கிறதுல தேவன் வச்சிருக்காரு. அதுக்கு தேவன் உதவி செய்யறாரு. இப்படியாக இப்ப பிரசங்கத்தின் மூலமா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்படியாக பிரசங்கத்தின் மூலமா நமக்கு வார்னிங்ஸ் கொடுத்து அறிவு கொடுக்குறாரு, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்க வரலன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணாது. நம்ம நினைக்கலாம் இப்பெல்லாம் நான் இருக்கிற நிலைமைக்கு தேவனோட நான் அப்படி உறவுல அப்படியே இருக்கேங்க அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட நேரங்களும் வர சான்ஸ் இருக்கு. இத்தனை பேர் பின்வாங்கி போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பக்தியில இருந்தவங்க தான். எல்லாம் அப்படி தும்முனா கூட ஆண்டவரே அப்படி சொன்னவங்க தான். எப்படி போறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அறியாமலே கொண்டு போயிருவான் பிசாசு. எங்கன்னா அவங்களுக்கு சில வீக் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இவங்களை தொட்டா இவங்க வீக்கு, இந்த இடத்துல இவங்களை தொட்டா இவங்க வீக்கு. அதை வச்சே நம்மள அறியாமலே இழுத்துட்டு போவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சே நம்ம என்ன பண்ணுவோம், தேவன் தான் அட்ஜஸ்ட் பண்ண, கிருபையுள்ள தேவன் தானே, அவர் மன்னிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இரக்கமுள்ளவர். அப்படியே போவோம். கடைசியில நம்மள அறியாமலே குழியை நமக்கே வெட்டி நம்மளே உள்ள இறங்கிட்டு இருப்போம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து அடியில போன பிறதான் தெரியும், ஐயோ நம்மளே நம்ம வெட்டி நம்மளே இறங்கியிருக்கோம் போலயே அப்படி சொல்லி. அதுக்கடுத்து அதுக்கு நடுவில் 1000 பிரசங்கங்கள் வரும், வார்த்தைகள் வரும். ஏன் இன்னும் சொல்ல போனா அவங்க ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாஸ்டர் மூலமாகவோ யார் மூலமாக கூட பேசுவாரு, தீர்க்க தரிசனங்கள் வரும். இல்ல 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 எனக்கு தேவன் செய்வார். ஏன்னா இப்ப நானும் தேவனும் ரொம்ப அதிகமா உறவுல உண்டாயிட்டோம். நான் இதனால அவர் கேட்டா எனக்கு செய்வேன் இருக்காருன்னு சொல்லி நம்மளே சில
போலியான சில விஷயங்களை மனதில் நினைச்சு கொண்டு நம்ம நினைக்கிறதா சரின்னு சொல்லி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அவாய்ட் பண்ணலாம். அதனாலதான் என்னைக்குமே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு ஒபே பண்ணுங்க என்ற ஒரு விஷயத்தையும் தேவன் வச்சிருக்காரு. ஏன்னா நம்மளே பாருங்க, உங்களை தேவனுக்குள்ள இணைக்கிறதா எங்க வேலை. அட் சேம் டைம் ஒரு நேரத்துல நம்மளை எப்பயுமே ஒருத்தவங்க டிசிப்ளின் பண்றதுக்கு இருந்தா நம்ம என்னைக்கு பின்வாங்கி போக மாட்டோங்கிறது பெரிய ஒரு உண்மை. எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரதர் கூட சொல்லுவார், என்னைக்குமே ஒரு லீடர்ஷிப் கீழே இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளே அறியாம தப்பு பண்ணா கூட அவங்க மூலமா நமக்கு ஒரு வார்னிங்ஸ் கிடைச்சி நம்மளை கரெக்ஷன் பண்றதுக்கு என்னைக்குமே ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் கீழே இருக்கு. என்னைக்குமே நான் தேவன் இப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்னைக்கோ ஒரு நாள் பின்னா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் என்னைக்குமே எப்படி இருக்கணும், நம்மள ஒருத்தவங்க கூட ஒரு அர்ப்பணிச்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இங்க மோசே மூலமா அங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்றாரு, எச்சரிக்கை சொல்றேன், இப்ப கானான் தேசத்துக்குள்ள போவீங்க, அங்க அப்படிலாம் இருக்கும். இங்க கூழுக்கும் கஞ்சிக்கும் அரை வயிற்று கூழு கஞ்சிக்கும் ஐயோன்னு சீரழிஞ்ச வாழ்க்கை. எங்க பார்வோன் மூலமா எகிப்துல கிடக்கும் போது அடி உத மிதி கஷ்டம் கண்ணீர், நீ காலைல எந்திரிச்சா இன்னைக்கு அரை வயிற்று கஞ்சியா கிடைக்குமா அப்படிங்கிற வாழ்க்கை. இங்க பாலும் தேனும் புரண்டு ஓடுது. அப்படியே டோட்டலா பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? அற்பக்க வாழ்வு வந்து அத்தராயத்துல கொடைபிடிப்பாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது வாழ்க்கை. இன்னைக்குமே ஞானமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க சொல்ல வர. நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா, இவனுக்கெல்லாம் பாரு என்னைக்கு வந்து எப்படி பண்றான் அப்படின்னு. அந்த மாதிரிதான் நிறைய பேர் பாருங்க பின்வாங்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாம எப்பயுமே எல்லாத்தையும் கொடுத்த தேவன் அவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஹீ இஸ் த சோர்ஸ். இது வரும் போகலாம், ஆனா அவர் என்னைக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த விஷயத்தை தான் நம்ம மறந்துடுறோம். நிறைய பேர் மறந்துட்டு ஆண்டவர்கிட்டே சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு கடைசியில் ஏதாவது நம்ம பாஸ்டர்ஸ் ஏதாவது சொன்னா கூட அவங்க இது சரியில்லை, என் லெவலுக்குலாம் இப்போ வேற சர்ச்சுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டு கடைசியில் எல்லாம் போய் ஒரு நாள் வந்து மொத்தமா நிற்பாங்க. ஆகவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இங்க போட்டிருக்கு பாருங்க, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை, அப்ப நல்ல வீடு கட்ட தேவன் கிருபை செய்வார்னு அர்த்தம். நல்ல வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டு வீடு சொல்லல, குடிசை வீடு சொல்லல, நல்ல வீடுனா தேவன் இப்ப பெஸ்டா கொடுப்பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ வரையும் சென்னையில கெட்டாத ஸ்டைல்ல அப்படி சூப்பரா கட்ட வைப்பாருப்பா அப்படின்னு விசுவாசிக்கிறது உங்க பொறுப்பு. சரிங்களா? நல்ல வீடுகளை கட்டி நல்லா புசித்து திருப்தியாகி, 3 வேளை சாப்பிடுறது மட்டும் இல்ல திருப்தியா இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இப்ப கூட பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, ஒரு கேன் மினரல் வாட்டரே எத்தனையோ அமௌண்ட்னு சொல்றாங்க. ஒரு கேன் மினரல் நம்ம என்ன பண்ணுவோம், 20 ரூபாய்க்கு வாங்கி குடிப்போம் ஒரு கேன் இல்லையா. சிலர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவங்கவுங்களாம் வாங்கி குடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு நேரம் அவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளவு செலவாகுதுங்கிறாங்க, அவங்க போடுற ட்ரெஸ் இத்தனை கோடிங்கிறாங்க, இத்தனை எப்படிடா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. நமக்கெல்லாம் யோசிக்கவே வரமாட்டேங்கிறதெல்லாம் இல்லையா. ஆனா அதுதான் பாருங்க, அப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை உண்மையிலேயே தேவன் இந்த உலகத்துல யாருக்கு வச்சிருக்கான்னு நமக்கு வச்சிருக்காரு. சாலமோனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஆனா சாலமோன் பண்ண தப்பு பண்ணிடக்கூடாது. சாலமோன் எல்லாம் வந்து ஞானம் வந்த பிறகு கடைசியில யாரை விட்டுட்டான், தேவனை விட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போச்சு. அந்த தப்ப பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டியவைகள் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாய். அப்படின்னா என்ன, இப்ப ஆடு மாடெல்லாம் இல்ல, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே ஹைப் அடிக்குது, மேனேஜரே வந்து பேசுறாரு, என்னங்க சூப்பரா வந்துட்டு இருக்குங்க, என்னங்க இவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்க, உங்க பேர்லயே சென்னையிலே கலக்குறீங்க, தமிழ்நாட்டுல நீங்க தாங்க நம்பர் 1, இந்தியால நீங்க தான் நம்பர் 1ங்கிற மாதிரி வருது, இல்ல வேர்ல்ட்லயே டாப் மோஸ்ட் செல்வந்தர்கள் உங்க பேர் வந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. சரிங்களா? அப்படி இருந்தும் தாவீது போல சனிக்கிழமை நைட் ஆனாலே அடுத்த நாள் எப்போ வரும் சண்டே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது. அல்லேலூயா. நான்லாம் போய் கீழே உட்காந்து அவங்க சொல்றது கேட்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பு உள்ள நிறைய கொண்டு வருவான் பிசாசு. அதுக்கு தான் ஆரம்பத்துல இப்ப சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப உன் இருதயம் மேட்டிமையானவைகளே அடையாமலும் உன்னை அடிமைத்தனை விட எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரமாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மனையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின. இதெல்லாமே அந்த பாலைவனத்துல நடக்கிறது. தெரியலையா எல்லாருக்கும்? எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்தாங்க, என்னென்னலாம் கடந்து வந்தாங்க. செங்கடலை கடந்து வந்தாங்க, கண்மலை அடிச்சு தண்ணீர் கொடுத்தாரு, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த இன்சிடென்ட் தெரியும் இல்லையா எல்லாருக்குமே. அங்க என்ன ஆச்சு, பயங்கரமான சர்ப்பங்கள், கீழ்ப்படியாமையினால எல்லா பனிஷ்மெண்ட்டும் வருது. கடைசியில் நிறைய பேர் இறக்குறாங்க. அதுக்கடுத்துதான் வெண்கல சர்ப்பமாகிய இயேசுவை வந்து அந்த காமிக்கும் விதத்துல ஒரு பாம்பின் உருவத்துல செஞ்சு தூக்க சொல்றாரு. அதை பாக்குறவன் பிழைப்பான்னு, அது சிம்பாலிக்கா சிலுவையை காமிக்கிறது.
இப்படியாக நிறைய விஷயங்கள் கடந்து வராங்க. அதுக்கடுத்து சோறு, நம்மளுக்கு எப்பயுமே சோறு சோறு அப்படின்னு. ஆண்டவரே அங்கெல்லாமோ நம்ம வந்து சிக்கன் தந்தூரியும் அப்படியே ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிட்ட மாதிரியும், இங்கே வந்து ஒன்றுமே ஆண்டவர் கொடுக்காத மாதிரியும், எங்களுக்கு ஒன்றுமே நான்வெஜ்ஜே கொடுக்க மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் மண்ணா மண்ணான்னு ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மண்ணாங்கிறது தேவதூதர்கள் சாப்பிட்றத கொடுத்தாரு. நம்ம தேவன் எப்பயுமே வந்து நமக்கு உடம்புக்கு எது நல்லது பெஸ்ட்டாக கொடுப்பாரு. உங்களுக்கு உடனே நான்வெஜ் சாப்பிட ஆசை வந்துருச்சு, உடனே காடைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடைங்கன்னா கொஞ்சம் காடையாக கொடுத்தாரு. அவங்க மொத்தமாக ஒரு கூட்டமாக வானத்தில் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 10,000 எத்தனை தெரியல, அது இப்படி பறந்து போகுது. அப்படியே ஒரு கீழ்காற்று அடிக்க சொல்றாரு. அப்படி அடிச்சு அப்படி தூக்கிட்டு வந்து அந்த பாலைவனத்துல மொத்தமா இறக்கிருச்சு. சொல்றாங்க ஒரு மலை அளவு குமிஞ்சிருந்துச்சான் அந்த காடை. அல்லேலூயா. தேவன் கொடுக்கணும்னு நினைச்சா இப்ப கூட வந்து உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், சபையை நிரம்ப வைக்கிறதா இருக்கட்டும், ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்யறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த பிரசங்கத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரசங்கர் சொன்ன மாதிரி நம்மளை தயார்படுத்தி நம்மளை அந்த நிலைமையில வச்சாதான் நம்ம நிலைச்சு இருக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகிட்ட பீரோல் சாவியை கொடுத்து பேங்க்ல உள்ள கோடி அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் வச்சு கொஞ்சம் கையில கொடுத்து அது என்ன பண்ணும், இதான் செக்கா, சரி 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 அப்படி சொல்லிட்டு அது மேல ஸ்கெட்சை வச்சு கிரிக்கும், கிரையான்ஸை வச்சு இழுவும், அதுக்கடி எச்சியை தொட்டு அதை இதெல்லாம் ஒட்டி வைக்கும், இல்லைன்னா அதை கிழிச்சு பேப்பரை சிஸ்ஸரை வச்சு ஒன்றா கிழிச்சு ஏதாவது பண்ணி வைக்கும். இந்த மாதிரி நம்ம எதுனாலும் பண்ணுவோம்னு தெரியும். இல்லை அந்த மாதிரி செக் அந்த கையில இருக்குங்கிறதுக்காக திருடன் வந்து அந்த பிள்ளைய எதனாலும் அஃபெக்ட் பண்ணலாம், ஏன்னா அதை காப்பாத்திக்கிறவும் தெரியாது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதனாலதான் எல்லாமே ஒரு டைம்ல கரெக்டா தேவன் கொடுக்கும்போது நமக்கு அது நல்லது. அல்லேலூயா. இத்தனை பேர் அப்படி இருக்கிறது நல்லதுங்கிறீங்க. அதனாலதான் பாருங்க இங்க தேவன் சொல்றாரு, இப்படி எல்லாம் கடந்து வந்து உன்னை கொண்டு வந்தேன், இப்படி எல்லாம் உன்னை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்தேன், காடைகளெல்லாம் உன்னை அடிச்சுட்டு கொண்டு வந்தேன், ஆனா எதையும் நீ என்ன பண்ணிடாத, மறந்துடாத. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, கடந்து வந்த பாதைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். தாவீதுட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி இந்த ஒரு விஷயம்தான். தாவீது மாதிரி நிறைய பேருக்கு அப்பா கோலும் கைமா இருந்தாராம். சாதாரண கவன் கல்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு. தாவீது கோலியாத்த அடிச்சாரு, சின்ன பையன்றாங்க. அப்புறம் ராஜ வாழ்க்கை, அப்பா நானும் மாறணும். மாறலாம், எப்ப மாற முடியும்? அவருடைய இருதயத்தை பார்க்கணும். எப்பயுமே ஒருத்தவங்க லைஃப்ல முன்னேறி தேவனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, பைபிள்ல இருக்கிற கேரக்டர்ஸா இருந்தாலும் சரி, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க ஹார்ட்டை பார்க்கணும். எங்க பார்க்கணும்? அவங்கள்ட்ட கடவுள் கொடுத்த பிளெஸிங்ஸை மட்டும் பார்த்துட்டு எனக்கு அது வேணும் எனக்கு என்னது வேணும் கேட்க கூடாது. அவங்க எதனால அந்த பிளெஸிங்ஸை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ பைபிள்ல வேதம் சொல்லுதா இல்லையா? அதான் சொல்றாங்க, தமிழ்ல நம்ம ஊர்ல சொல்றாங்க, மனசு போல வாழ்க்கை எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிறாங்க இல்லையா. உன் மனசு என்ன இருக்கு அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா அதுதான் பைபிள்ல சொல்லுது. இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா யோசிச்சிங்கன்னா உன் ஹார்ட் எப்படி இருக்கும், ஹார்ட்ல என்ன மாதிரி நினைவுகள் இருக்கோ, உன் சுத்தமா பரிசுத்தமா, எது நல்லதோ, எது புண்ணியமோ, எது புகழோ அதையே நினைச்சு தேவனையே நம்பிட்டு இருக்கு அப்படின்னா நல்ல வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை சரியில்லைன்னா கூட இன்னைக்கு தேவனுக்குள்ள வந்து இந்த வார்த்தை உங்களை போய் மாற்றி வாழ வைக்கும். அப்போ ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை பார்க்கணும், அவங்க இருதயத்தை பார்க்கணும், அவங்க தேவனை கனப்படுத்துற விதத்தை பார்க்கணும், அவங்க தேவனுக்கு எப்படி நம்பர் 1 பிளேஸ் கொடுக்குறாங்கிறத பார்க்கணும், எவ்வளவு நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்காங்கிறத பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கொள்ளணும்னு நினைச்சா நீங்களும் மேல வரலாம். நம்ம எங்க பாக்குறோம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, அவங்க எவ்வளவு வளர்ந்து போயிருக்காங்க, இது எப்படி, அப்ப எனக்கு மட்டும் எனக்கு எனக்கு யாருக்குமே அப்படி கொடுக்கவே மாட்டாரு. நம்மளை மாற்றி கொள்ளாலே நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஏன்னா ஆசீர்வாதங்கிறது வந்து தேவன் ஏற்கனவே எல்லாத்துக்கும் பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டாரு. அந்த ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கூடக்கூடிய பொறுப்பை யார் கொடுத்துருக்காரு? நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்ப இருதயத்துல இருந்து ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுது. அந்த தண்ணீரை ஃப்ளோ ஆகாம விடாம எது தடுக்குது? மாம்ச சிந்தனைகள் தான் தடுக்குது. அப்ப அந்த மாம்ச சிந்தனைகளை எடுத்து போட்டாலே ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல ஆவியில இருந்து மாம்சத்துல வெளியில வர ஆரம்பிச்சிடும். இப்ப அங்க நமக்குள்ள அந்த கரெக்ஷன்ஸை பண்ண பார்க்கணுமே ஒழிய டைரக்டா வெளிப்படி அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க எனக்கு அது வேணும் அப்படின்னா வராது. உனக்கு ஒருவேளை அதை கொடுக்கணும்னு தேவன் நினைச்சா கூட உனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை அப்படித்தான் ஆசீர்வதிக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? உன்னை எங்கெங்கெல்லாம் லாக்கை போட்டு பூட்டி வச்சிருக்கோ அந்த லாக்கெல்லாம் ஓபன் பண்ணி விட்டு இப்ப வா அப்படி சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணி சீர்படுத்தி அதுக்கடுத்துதான் உங்களை நிலை நிறுத்த முடியும். அல்லேலூயா. நிலை நிறுத்தணும் அப்படின்னு நமக்கு ஆசையா இருக்கு. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அப்படிங்கிற அந்த நல்லா விட்டுறோம். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நிலை நிறுத்துவாருங்கிறதெல்லாம் விட்டுட்டு எடுத்து நிலை நிறுத்திருங்க ஆண்டவரே, ஐயோ அவங்க பாத்தீங்களா அப்படி அப்படின்னு. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்துவார், அதுக்கடுத்துதான் நிலை நிறுத்துவார்.
ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நினைச்சோடனே அவங்கள மாதிரி வந்துடணும், இவங்கள மாதிரி வந்துடணும், ஆசை வரதான் செய்யும், மனுஷன் வேண்டான்னு சொல்லலை. ஆனா அதற்கான குவாலிட்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். சில பேருக்கு புரியுது. ஏன்னா நம்ம இதில் எப்பயுமே கொஞ்சம் இன்டெப்தா சொல்லி கொடுப்போம். எடுத்தோனையும் நாளைக்கே பாரு அந்த முடிக்கோ சுனாமத்து நாளைக்கு பென்ஸ் காரை கேளு, 1 மாசம் விடாம ஜோம் பண்ணு அப்படிலாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இல்லையா? உங்களுடைய இருதயம் மாற மாற பென்ஸ் காரன் இன்னும் லேட்டஸ்டா நாளைக்கு இப்பதான் வந்து இறங்கி இருக்குங்க மார்க்கெட்ல, அது கூட உங்களை தேடி வரும். ஆனா உங்க கண் எங்கதான் இருக்கும்? கொடுத்த தேவன் மேல இருக்கும். கண் எங்க இருக்காது? ப்ராப்பர்ட்டிஸ் மேல இருக்காது. கண் யார் மேல இருக்கும்? அதத்தான் இங்க மறுபடியும் சொல்றாரு, உன்னது எல்லாத்துல இருந்து அழைத்து வந்தவரும் உனக்கான பாறையான கண்மலையில தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். தாவீதுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருந்துச்சா? ரொம்ப இருந்துச்சு. எடுத்து நீங்க அவர் லைஃப்ல சங்கீதத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் நல்ல பர்சன் இருந்தாலும் சில இடங்கள்ல அவர் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறாரு இல்லையா? நமக்கு தெரியும். அதனாலதான் என்னைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். என்னைக்குமே நானும் தேவன் அப்படியே 24 ஒன்னாதாங்க இருக்கிறோம். அப்படி இருந்தும் தப்பால போய் விழுந்துட்டாரா இல்லையாங்க? அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படி சொல்லாதீங்க. விழுந்துட்டாங்க சரிங்களா? அதுதான் இச்சை அப்படிங்கிறது. இச்சைங்கிறது நம்மளை ஈஸியா என்ன பண்ணிடுறோம்? மாற்ற வச்சிடும். அந்த இச்சை பெண் மேல வரலாம், ஆண் மேல வரலாம், ஒரு பொருள் மேல வரலாம், எது மேலனாலும் வரலாம். நானும் அப்படி 24 அந்நிய பாசை பேசுறாங்க, அப்படி சர்ச்சில் கிடக்குறாங்க, எல்லாரையும் இது டெஸ்ட் பண்ணும். அதுக்கு தான் என்னைக்குமே ஹார்ட் தேவனோடே இணைஞ்சிருக்கணும், ஹார்ட் தேவனுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் இருக்காரு. ஆவியானவர்ல பலப்படும் பொழுது இச்சை அடக்கம்ங்கிற கனியை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. இந்த இச்சையை உலகத்துல எவனாலே அடக்க முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த இச்சை அடக்கவே முடியாது. யாரால அடக்க முடியும்? உண்மையான தேவ பிள்ளையால மாத்திரம்தான் அடக்க முடியும். ஏன்னா இச்சை அடக்கங்கிறத ஒரு ஃப்ரூட்டாவே தேவன் கொடுத்திருக்கிறார். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். சரிங்களா? எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், இந்த ஒரு சின்ன விஷயத்துல விழுந்து மொத்தத்தை இழந்து போயிடுவான். எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கணும். ஆனா தேவன் பாருங்க, அன்பு அப்படிங்கிற அந்த கனியில என்னென்னலாம் வருது? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் கண்டிப்பா முடியும். என்னால சில விஷயங்கள்லாம் முடியல, என்னால தண்ணி அடிக்காம இருக்க முடியல, என்னால அது செய்யாம இருக்க முடியல, இது இருக்க முடியும். ஏனென்றால் இச்சை அடக்கத்தை தேவன் ஒரு ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டாவே நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை நீங்க ஆக்டிவேட் பண்ண ஆண்டவருக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள விட்டு கொடுக்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நோ சொல்ல உங்களுக்குள்ள தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, தாவீது அதெல்லாம் பார்த்தோம், நன்றி உணர்வா இருந்தாரு. இப்ப இங்க சொல்றாரு, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும், எல்லாரும் சொல்லுங்க, என் சாமர்த்தியமும் என் கை பலனும். அப்படின்னா என்ன? கொஞ்ச நாள் அப்படி பெருசா ஆனோன்னு என்ன சொல்லுவோம்? நமக்கு எல்லாருக்கும் வர்றது தானே ஈஸியா. எல்லாம் அறிவு, எனக்கு டேலண்ட். நைட்டெல்லாம் எப்படி வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாம் என்னோட அறிவு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பலன். புரியுதுல உங்களுக்கு? என் சாமர்த்தியம். இதெல்லாம் ஏன் பைபிள் எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படிலாம் நம்ம மூளை யோசிக்கும்னு தெரியும் தேவனுக்கு. இப்படிலாம் என்ன பெரிய இது பண்ணிட்டாங்க எல்லாம். அதுக்குன்னு ஒரு நேரங்க வந்துருச்சு. என் சாமர்த்தியமும் என் கை பலனும். உழைப்பு. நிறைய பேர் உழைப்ப மேன்மை பாராட்டம். உழைக்க வேண்டான்னு சொல்லல, யாரையும் சோம்பேறியா உட்காருன்னு தேவன் சொல்லவே இல்லை. ஆனா உழைப்பே தெய்வம்னு சொல்லாத. அல்லேலூயா. வேர்வை சிந்து வேண்டான்னு சொல்லல, ஆனா அந்த வேர்வைனாலதான் உயர்வுன்னு சொல்லாத. அப்படி பார்த்தா அதிகமா கோயம்பேடுல மூட்டை தூக்குறவங்க தான் பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கணும். உங்களை விட அவங்க தான் அதிகமா வேர்வை சிந்துறாங்க. சாதாரணமா லோ லேபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கட்டட வேலையில இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் கீழ்மட்ட லெவலில் வேலை பார்க்குறவங்க தான் நம்மளோட அதிகமா வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் அதிக மூட்டை சுமக்கிறாங்க, அதிக வெயிட் சுமக்கிறாங்க, அதிக எஃபர்ட் போடுறாங்க, அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்கள பெரிய ஆளா இருக்கணும் இல்ல? பேர் புரியுது? அப்போ உன் வேர்வை கிடையாது உன்னுடைய. அதுக்காக உழைக்க வேணாம்னு சொல்லல. இன்னையில இருந்து போய் பாருங்க, நான் பேசாம உட்காந்துறேன், ஒரு சொட்டு வேர் வரும், ஏசியில உட்காரனா இல்லையா பாரு. அப்படி எடுத்துக்கிற கூட நம்ம மக்கள் எது சொன்னாலும் உடனே இப்படி எடுத்துக்கிறது. அப்படி நினைக்காத. ஏன்னா எதை செய்தாலும் வாய்க்க செய்ய யாராலதான் முடியும்? அவர் எல்லாம் ஒண்ணும் பண்ணி விதைய போடலாம், தண்ணியை ஊத்தலாம், உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கணுமே. முளைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ்,
கல்யாணம் முடிக்கல, ஆனா குழந்தை உருவாக ஒரு ப்ராசஸ் நடக்கணுமே. இப்பெல்லாம் உலகத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால ஒரு குழந்தை இருக்கு அப்படியே சுத்துறாங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலா எத்தனை கோடினாலும் செலவு பண்றேன்னு சொல்லி. எல்லாம் இந்த கடைசி காலங்கள்ல தேவனை மறந்து போறதுனால வருகிற விளைவுகள் இதெல்லாம் இல்லையா? எல்லாமே மாறணும். சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே ஒஸ்டா போச்சு. இங்க பாருங்க, அதான் சொல்றாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல். வெளியில சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் நம்ம தான்டா. வெளியில சொல்ல மாட்டோம், வெளியில ஆமென் அல்லேலூயா அப்படின்னு தான் சொல்லுவோம். உள்ளுக்குள்ள நம்மள அறியாமலே பிசாசு இதெல்லாம் பிசாசு செய்வான். எதா இருந்தாலும் எஃபர்ட் தானுங்க. பிசாசுக்கு எப்படினாலும் வந்து பேச தெரியும். எப்பயுமே நேரா நீ உருப்பட மாட்டேன் விளங்க மாட்டேன் பேச மாட்டான். உங்களுக்கு ஒத்துதுற மாதிரி தான் பேசுவோம். எப்படி பேசுவான்? ஏவாள்கிட்ட வந்து மிரட்டினானா, உருட்டினானா, நீ பழத்தை பறிக்கல கத்தியில கழுத்து வச்சிருவேன், கழுத்துல வச்சு ஒரே கீர்க்கீரிவேன் கொன்று அப்படி சொன்னானா? என்ன சொல்றான்? உங்க லெவலுக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், நீங்க எல்லாம் கடவுளை போல இருந்து அப்படி பார்க்கணும், இப்படியா சொல்லிட்டாரு உங்களை? இப்படிலாம் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணாதீங்க. ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியம் எந்த காரியமா இருந்தாலும் அவன் தேன் ஒழுக பேசினாலும் அவன்கிட்ட டேஞ்சரு, அவன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எல்லாம் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி நிறைய பேர் ஃபியூச்சர்ல கூட வருவாங்க. கொஞ்சம் நீங்க வளர்ந்தவனே வருவாங்க. ஒண்ணுமில்லாதப்ப நம்மளை கண்டுக்கிறது தேவன் மாத்திரம்தான். குப்பையில கிடக்கும் போது, நாத்தம் முடிச்சு போய் கிடக்கும் போது, சில குழந்தைகள்லாம் குப்பை தொட்டில தூக்கி போட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி நம்மளெல்லாம் எத்தனையோ பாவம் சாபம் இன்னும் நாத்தம் முடிச்சு போய் கிடந்தோம். அங்கிருந்து தூக்கி எடுத்தவர் தேவன் தான். அப்பா யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் நல்லா வந்தவனையும் எல்லாம் உங்க நேரம் உங்க முக ராசிக்கே இப்படி வரும் நினைச்சேங்க நாங்க. எனக்கு அப்பயே தெரியும் உங்களுக்கு இப்ப வந்து இந்த ராசி நடக்குது அதனால இப்படி வரும், அடுத்த 7 வருஷம் உங்களுக்கு அப்படிதான் இப்படிதான் என்னையாவது சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஏதோ கட்சிப்படலாம் நினைச்சிடாதீங்க, இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நிறைய இதெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு நிறைய தெரியும் வேர்ல்ட் லெவல்ல உள்ள மிக்ஸ் ஆகிறதுனால. அப்ப நமக்கே தெரியும் ஒரு இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்தா தெரியும், 4 அடி முதுகுல வாங்கிட்டு தான் நமக்கே தெரியும். இப்படிதான் ஏவாள் என்ன பண்ணா, எல்லாத்தையும் நம்பி ஆமா அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்னு அப்படியே நம்மளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, புகழ்றதும் நம்மளை அப்படியே கேன்வாஸ் பண்றதும். அதுல எதா இருந்தாலும் சரி, தேவன்ட்ட இருந்து உன்னை பிரிக்குதா அது பிசாசு தான். தேவன்ட்ட இருந்து உன்னை பிரிச்சா அது என்னது? இது பேதுரு இடத்துல வாங்கி கட்டினார் இயேசுட்ட. எந்த இடம் தெரியுமா? ஏன்னா நீங்க சர்ச்சைக்கு வர்றவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. யாருனாலும் பேசுவாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ள இந்த பாவ சுவாபம்னு ஒண்ணு இருக்குல்ல. பேதுரு வந்து சிலுவை மரணமா உங்களுக்கா, கூடவே கூடாது ஆண்டவரே, அப்பால இப்ப சாத்தானே அப்படின்ட்டாரு. சொன்னாரா இல்லையாங்க? ஏவ சித்தத்துக்கு விரோதமா எது பேசினா அவன் பிசாசு தான். பிசாசுனோட எண்ணம் தான் அவனுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கு இல்லையா? நான் அந்த உலகத்துக்கு வந்ததே மறிக்க, இந்த உலகத்துக்கு வந்ததே சிலுவையில மறித்து இந்த உலகத்தை காப்பாற்ற ரட்சிக்க வந்திருக்கேன். இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. சிலர்லாம் பாசமா பேசுவாங்க, பாசமாலாம் பேசுவாங்க, நமக்கு நல்லது சொல்ற மாதிரி பேசுவாங்க, அக்கறையா பேசுவாங்க. நான் கூட ஊழியத்துக்கு வரும்போது எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அதெல்லாம் தேவையில்லாமா, அம்மா சொல்றேன் அப்பா சொல்றேன் கூட இருக்கிறவங்களாம் சொல்றோம் எல்லாம் கஷ்டம் அப்படின்னு. என் தேவனோட நீங்களாம் என்ன அன்பு கூறுறீங்களா? அவர் எனக்கு எது சொன்னாலும் பெஸ்டா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு. ஒருவேளை அப்படிலாம் இல்லைன்னா நீங்க முன்னாடி உள்ள நின்று இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, எதா இருந்தாலும் சரி நம்ம நல்லதான் சொல்ற மாதிரி இருக்கே, நம்ம ரொம்ப அன்பா இருக்காங்களே, அப்ப சொல்லணும் இவங்களை விட என்னை ஒருத்தர் அவர் நேசிக்கிறார், அவர் எனக்கு தப்பாவா சொல்லிட போறாரு, கரெக்டா தான் சொல்லுவாரு, அவர் வார்த்தை கரெக்டா தான் இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சரியான வழியை தெரிந்து கொண்டு போவீர்கள். இல்லை நான் நைஸா உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்து குடித்தவராக்கி கடைசியில என்ன ஆயிரும், பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காத வாழ்க்கையா போயிடும். கெட்ட குமாரன் கதையில அப்படித்தானே ஆச்சு. நிறைய பேர் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க இப்படி இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி இருக்கணும்? எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நன்றி உணர்வு, இந்த ஹார்ட், நம்ம ஹார்ட்டை நம்மளே செக் பண்ணிக்கணும். 40 வயசுக்கு மேல ஆனாலே ஹார்ட் செக் பண்ணிட்டீங்களா? பாடி ஃபுல் ஸ்கேன் எடுத்துட்டீங்களா? எல்லா பார்ட்ஸையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் அந்த வியாதி இந்த வியாதி எல்லாம் வருதா, பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, எல்லாம் பார்த்துக்கோங்கன்றாங்க. இந்த ஹார்ட் உள்ளான ஆவி மனிதனுடைய இருதயத்தை நம்ம என்னைக்குமே செக் பண்ணணும். அதுக்கு ஆவியானவரை உள்ள ஒர்க் அவுட் பண்ண விடணும். ஆவியானவர் உள்ள ஒர்க் அவுட் பண்ணும் போது சில நேரங்கள்ல அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எதிரியை போட்டு அடிக்கிறாரு போல அப்படின்னு. அந்நிய பாஷை பேசும்போது நமக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு.
சில நேரம் நம்மகிட்ட இருக்கிற தேவையில்ல அந்த மாம்ச சிந்தனை வெளியேறும்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஷாலா கோலா வாலா அப்படின்னு நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருப்போம். உள்ள இருக்கிற மாம்சமே வெளியேறு, உள்ள இருக்க தேவையில்லாத அங்கங்க உட்கார்ந்து இருக்கிற குட்டி பிசாசி வெளியேறு, ஏசு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை நான் வேணா விரட்டிக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மாறுறதா அவருக்கு ரொம்ப முக்கியம். மற்றவங்களெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். அவர் நம்மளுடைய வில்ல இருந்து அப்படி கொண்டு வர்றதா அவருக்கு பெரிய காரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், ஆசீர்வாதத்தின் உச்சிக்கே போனாலும், என் தேவனை இயேசுவை மறக்க மாட்டேன். அவரையே சேவிப்பேன், அவருக்கே கீழ்ப்படிவேன், அவரே முதலாவதாக வைப்பேன், அவருக்கே கொடுப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த மனது என்னைக்கு இருக்கும்? இந்த மாதிரிதான் பிசாசு வந்து நைஸா பேசுவான். இப்பெல்லாம் எதுக்கு அப்படி இப்படின்னு. இன்னைக்கு இந்த வாக்குறுதி எடுத்துருவாங்க. தேவன் உண்மையில நீங்க மனதார அப்படி எடுத்திருந்தீங்கன்னா அடுத்து உங்களை நம்பி பெரிய பெரிய காரியங்களை கொடுப்பார். அப்படி இல்லாதனால நிறைய பேருக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுவே குழந்தை மாதிரி இருக்கு, ஈஸியா ஏமாத்திடுவான் பிசாசு அப்படி சொல்லி. அடுத்து பாருங்க, என்ன போட்டிருக்கு, உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த நினைப்பு ரொம்ப முக்கியம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை என்ன கொடுத்திருக்காரு? உடன்படிக்கை. தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்த ஆசிரியர். இன்னைக்கு கூட நம்ம நிறைய நேரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபையாய் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை. ஒரு நாள் தேவன்கிட்ட வரும்போது, தேவனே நான் அப்படியே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அப்போ உங்க கையை பிடிக்கிறார். பிடிச்சு மணவாளன் மணவாட்டி மாதிரி, திருமணத்துல ஒரு கணவன் மனைவி மாதிரி ஒப்பந்தம் நடக்குது. இனிமேல் நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம். ஒருவேளை அந்த மாப்பிள்ளை வசதியான மாப்பிள்ளையா இருக்கலாம், அது சாதாரண ஏழை விட்டு போனா இருக்கலாம். அந்த திருமணம் முடிஞ்சவொடனே என்ன ஆயிருது? சொல்ல வந்தாங்களே, சொல்லுங்க. பணக்கார பொண்ணை கரெக்ட், அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. திருமணம் முடிஞ்ச உடனேயும் 3 முடிச்சு போட்ட உடனேயும் அவளுக்கு என்னம்மா இவ்வளவு பெரிய ஆளோட கொண்டாட்டி ஆயிட்டா, இனிமேல் பாக்கெட்ல கூட கையை விட்டு எடுத்துட்டு போலாம், யார்கிட்டன்னு கேட்கணும், என்னங்க ஆமா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இப்படியாக இருக்கிறதுலயே பெரியவருடைய மனவாட்டிகளாய் நாம் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய மணவாளன், நான் அவருடைய மனவாட்டி. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையில் எத்தனை பேருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாம தான் நானே இருக்கேங்க, என் வீட்டுக்கார் பெரியவர் தான், நான் ஏதோ போயிட்டு இருக்கேன்னா உலகத்துல யாரும் நம்புவாங்களா? என்னமோ உனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இவன் சொல்றாரு, நான் என்னுடையதெல்லாம் உன்னுடையதா கொடுத்து விட்டேன், உன்னுடையதெல்லாம் என்னுடைய. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜா முன்னாடி போய் நிக்கிறான். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் கேள், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். செங்கோலை தொட்டு கேட்டாங்க நடக்கும். இங்க இயேசுவினுடைய சிலுவையை தொட்டு கேட்டாங்க நடக்கும். ஹல்லேலூயா. ஏதோ நீங்களும் நானும் நம்புறது தேவன் கையாளதவர் கிடையாது. உங்க மனவாளன், ஏன் மனவாளன் கனவு, ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற கனவு கூட சரியில்லாம அமைஞ்சிருக்கலாம். நான் இந்த மனவாளனுடைய மனவாட்டிகளாய் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவலா பார்க்க சொல்றேன் உங்களை. அப்படிங்கும் போது நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சவர். இனிமேல் பழைய கதையெல்லாம் பேச தேவையில்லை. ஐயோ என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அதான் சூப்பர் வாழ்க்கை ஜாக்பாட் மாதிரி அடிச்சிருச்சுல்ல, பெரிய வீட்டு பிள்ளை ஆயிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பெரிய இடத்தினுடைய தேவாதி தேவனுடைய மனவாட்டிகளாய் மாறிவிட்டோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு, அவரை நினைச்சு பார்க்கணும், அவரை நினைக்கிறத மறந்துடக்கூடாது. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி. என்னைக்குமே உடன்படிக்கை மறவாதவன். நீங்க கூட மறக்கலாம், ஆனா அவர் மறக்க மாட்டார். உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாமோட எங்க பண்றாருன்னா அதே இதுல ஆதியாகமம் 12 எடுங்க, ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆதியாகமம் 12 1 முதல் படிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். பாத்தீங்களா என்னென்ன ஆசீர்வாதம்? ஃபர்ஸ்ட், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். இது ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியில இயேசு வந்து பிறந்து அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டால நீங்களும் ஆபிரகாமோட வம்சம் ஆயிட்டீங்க. இப்ப இந்த எல்லாம் உங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை அவர் மறக்கல. அந்த உடன்படிக்கை அவர், அதான் இங்க ஒரு உபாகமம் 8ல உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக 18 பாருங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி அவர் என்ன பண்றாரா? நான் இவ்வளவு உடன்படி பண்ணியிருக்கேன், நான் மாற மாட்டேன், நான் அப்படிதான் உண்மையுள்ளவர், நான் சொன்னபடி செய்வேன். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். நினைச்சு பாக்குறாரு, என்னதான் இருந்தாலும் பிதாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், அந்த உடன்படிக்கை நான் மாறாதவரா இருக்கேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ம சரியில்லைனாலும் இன்னைக்கு நம்ம ஓரளவு நல்லா இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை அவர் காக்கிறதா இருந்தார். அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறதுனால, வேற ஏதோ நம்மளுடைய பலத்திலயோ பராக்கிரமத்திலயோ இல்ல, உடன்படிக்கை காக்கிறதுனால அவர் அதை நினைச்சு பார்த்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்றார். தாவீது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், தாவீதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? சூப்பர், யோனத்தான். கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. தாவீதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? யோனத்தான். யோனத்தான் வந்து சவுலுடைய மகன். ஆனா அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன். சவுலுக்கு தாவீதுக்கு பிடிக்காம போச்சு, ஏன்னா பொறாம இல்லையா? தாவீது இருக்க நல்ல பேரும் புகழோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யோனத்தான் ஆனா அவனுடைய மகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கால் ஒரு முடவமான ஒரு பையன். ஆனா தாவீது ராஜாவான பிறகு கடைசியில என்ன பண்றாரு? சவுல் இறந்துடுறாரு. இவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா, சவுல் மேல இருக்கிற கோபத்தை நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவாரு. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் அப்படித்தானே, அவங்க ஒரு பதவி வந்தவனையும் எதிரானவங்கள மொத்தமா குடும்பத்தோட வேற எடுத்துருவாங்க. ஏன்னா எந்த எதிரத்துல எதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால இந்த ஒரு முடமான ஒரு மகன் என்ன பண்றான்? ஒளிஞ்சு வாழ்றான். தாவீதை பத்தி அவனுக்கு சரியா தெரியாது, ஆனா எப்படியும் நம்ம வம்சம்னு அவருக்கு தெரிஞ்சா நம்மளை அழிச்சிருவாங்கன்னு. ஆனா தாவீது இந்த யோனத்தான் மேல அவ்வளவு ஒரு பாசம், ஒரு உறவு. அவர் நினைச்சு பாக்குறாரு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஆனா என் ஃப்ரெண்டோட குடும்பம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு. அவர் எதிரி குடும்பம் தான் இத்தனைக்கும், ஆனா இவன் ஃப்ரெண்டு அந்த யோனத்தானுடைய மகனை என்ன பண்றாரு? எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க வர சொல்லி தான் உட்கார்ற அந்த ராஜாசனத்துல, அந்த மேடையில, அந்த ஒரு டைனிங் டேபிள்ல எல்லா பந்தி விருந்துகளும் ஏற்பாடு செய்து அவரை உட்கார வச்சு, அவரை சாப்பிட வச்சு, அவரை கௌரவப்படுத்தி, அவருக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்து, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி அவரை வாழ வைத்து பாக்குறாரு. எவ்வளவு ஒரு அருமையான உள்ளம் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவரு ஃப்ரெண்டோட இருந்த அந்த அன்பு, அந்த உடன்படிக்கை இன்னைக்கு கூட தேவன் பாக்குறாரு. நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கணும், ஏனென்றால் நான் உன்னோடு பண்ண உடன்படிக்கை. இன்னைக்கு நம்ம ஒன்று இல்லாதவர்களாகும், நம்ம வந்து விளங்காதவர்களா இருக்கலாம், நம்ம ஒருவேளை உடன்படிக்கையை மறந்து ஐயோ ஆண்டவரே அப்படி சொல்லி பின்வாங்கி போனவங்களா இருக்கலாம். இன்னைக்கு எங்கேயோ இருந்த நம்மளை அப்படி அழைச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிருக்காருன்னா, தொடர்ந்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம கூட இப்படிதான் ஆண்டவரே தப்பா நினைச்சு ஐயோ அவர்கிட்ட போனா நம்மளை அடிச்சிருவாரு கொன்ற மாதிரி உட்கார்ந்துருந்தோம். ஆனா அவர் நம்மளை அழைத்ததன் காரணம் நம்மளை ஆசீர்வதிக்க. அப்ப உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஏன்னா அவரை நம்புற நீங்க நல்லா இருந்தா தானே அவருக்கு மகிமை, இப்படிதானே? அப்ப இங்க சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நானே உனக்கு கொடுக்கிறேன். ஏன்னா என் உடன்படிக்கை நான் மறக்க மாட்டேன், நான் அதை உறுதிப்படுத்தி நீ உலகத்துல நல்லா இருக்கணும் விரும்புறேன், அதற்கான பலனை நான் உனக்கு தரேன். இப்ப சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து, கவலையே பட வேண்டாம், நீ எல்லா விதத்திலும் நல்லா இருக்க, குறிப்பாக இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ அவரே பலன் தருகிறார், அவரே பலன் தருகிறார், அவரே பலன் தருகிறார். புதிய ஏற்பாட்டுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவரே உங்கள் பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால இப்ப அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆயிட்டாரு. இப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய
என்னுடைய வாழ்க்கையில இப்ப எவ்வளவு ஒஸ்டான சுச்சுவேஷனா இருக்கலாம், அவர் உடன்படிக்கை என் மேல படி இருக்காரு, அவரோட உண்மை என் மேல இருக்கு, அவர் ஏன் கருத்தை பிடிச்சிருக்காரு, நான் நல்லா இருக்கிறது அவர் விருப்பம். ஏனென்றால் அவரோட மனவாட்டியா நான் இருக்கிறேன், அவர் என் மனவாளனா இருக்கிறாரு. அதற்கு பலனை நீ எந்திரி, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ மேலவான்னு சொல்லி அவரே பலத்தை கொடுத்து மேல கொண்டு வருகிற தேவன். அவர் உங்களை எப்படிங்க ஆசீர்வதிக்காம போக முடியும்? நம்ம நினைக்கலாம், படுப்பாரோ செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நடக்குமோ நடக்காதோ, அதற்கான பலனே அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எலும்பு 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 பிரகாசி என்று அர்த்தம். ஆகவே இன்றைய நாள் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவருங்கிறத நீங்க மறந்துடாங்க. நான் நல்லா வந்துருவானா செய்வா, கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்குள்ளலாம் இந்த பலன் இல்லை, உங்களுக்குள்ளதான் அந்த பலன் இருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்குள்ள தேவ பலன் இருக்கா? இல்லை. அவங்க ஒருவேளை உங்களை விட பெரிய டாப்பா இருக்கலாம், பெரிய அளவுக்கு படிச்சிருக்கலாம், ஞானவான்களா இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ன பார்க்கணும், அவங்களுக்குள்ள இயேசு இருக்காரா? இல்லை, எனக்குள்ளதான் இயேசு இருக்காரு. அப்ப யார் ஜெயிப்பா? நான் தான் ஜெயிப்பேன். நம்ம எல்லாம் யாரு? ஜெயிக்கிற கூட்டம். அதனாலதான் பாருங்க, புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர். முடியுமா? முடியும். ஏன்னா அதற்காக அவர் பலனே நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. வேறொரு மேல நிற்போம்.